ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் தமிழத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஆம்லா நட் கூட எப்படி போடுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஆம்லா நட் பேஸ் எப்படி போடணுன்றதை நான் ஏற்கனவே ஆம்லா நட் கூடையில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டபுள் கலர் வச்சு எப்படி போடணுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கூடைக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேங்க. 10 அடியில் 54 ஒயர் ஃப்ளூரசனில் நான் இதுக்கு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் இதை பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லைன் தான். இதிலேருந்து பார்த்திங்கன்னா 27 நெல்லிக்காய் நாட் வந்திருக்கு நமக்கு, நம்ம கட் பண்ணி வச்ச ஒயர்லேருந்து. நான் அந்தலேருந்து இந்த சைடில் 5 லைனும் இந்த சைடில் 5 லைனும் போட்டிருக்கேன். மொத்தம் 11 லைன் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதான் நம்ம போட்ட ஃபஸ்ட் லைனு. 1 2 3 4 5 இந்த லைனை சேர்க்காமல் 1 2 3 4 5 மொத்தம் 10. இதோட சேர்த்தோன்னா 11 லைன் நான் அடி போட்டிருக்கேன். இப்போ வாங்க, உங்களுக்கு நான் எப்படி கார்னர் திருப்பணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் பின்னும் போதே ஃபஸ்ட் லைன் நீங்கள் கம்மியாக விட்டு பின்னிருந்தாலும் சரி, இல்லைன்னா சேமாக விட்டு பின்னிருந்தாலும் சரி, நாம் கொஞ்சம் கட் பண்ணிக்க வேண்டியது வரும். ஏன்னா இது எல்லாமே இன்ட்டுவாக கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி கார்னர் வர இடம் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். இப்போது இந்த லைனில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் இன்ட்டு ஆகுது, இது ரெண்டும் கிராஸ் ஆகுது, இது மட்டும் தனியாக நிற்கிது. அதை நம்ம சொருகிற அளவுக்கு விட்டுட்டு நாம் கட் பண்ணி விட்டுடணும். நம்ம ஒரு இதில் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி விடும் போது ஜாக்கிரதையாக கட் பண்ணி விடுங்க. தப்பாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஒயர் சொருவி உங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கும். பாருங்கள், இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது, இதுவும் கிராஸ் ஆகுது, இது மட்டும் நேராக போகுது. இதை நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இது ஏற்கனவே நான் போடும்போதே இந்த பக்கம் குறைச்சலாக விட்டு தான் நான் போட்டேன். அதனால் இது நான் ஏற்கனவே கட் ஆனது, அதை விட்டுருவோம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த சைடு கார்னர் பாருங்கள், இது ரெண்டும் கிராஸ் ஆகுது, இது ரெண்டும் கிராஸ் ஆகுது. இதுதான் நமக்கு கிராஸ் ஆகலை. ஏன்னா நெல்லிக்காய் நாட்டு பெருசாக இருக்கும், அதனால் சொருகிறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடுங்க. இப்போது லாஸ்ட்டு கார்னர் நம்ம கட் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், இதெல்லாம் கிராஸ் ஆகுது, இதுவும் கிராஸ் ஆகுது, இது மட்டும் தனியாக இருக்குது. நம்ம தனியாக இருக்கிற ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம். இது நீங்கள் அடி போடுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது சின்ன கூடை போடுறதுக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடி போடுறதுக்கு இல்லை, கைப்பிடி போடுறதுக்கோ நீங்கள் வேறு ஏதாவது சின்ன கூடை போடுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே கார்னர் எப்படி திருப்பணுன்றதை காமிச்சிருக்கேன். ஆனால் டபுள் கலர்லேயும் காமிச்சிருக்கேன், சிங்கிள் கலர்லேயும் காமிச்சிருக்கேன். திரும்பவும் உங்களுக்கு நான் ஒரு தரம் அடி திருப்புறத ஒரு லைன் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போது இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகுது. நம்ம இங்கே சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயர்லேருந்து ஒரு லூப் ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம எப்பவும் போல் ஆம்லா நாட் போட்டுக்கணும். நான் ஏற்கனவே இதே கலர் காம்பினேஷனில் 2 ரோலில் கிளாஸ் ஒயர் வச்சு போட்டிருப்பேன். இப்போ இது சாதாரண ஒயரில் நான் பீட்ஸ் வச்சு போடலான்ட்டு போடுறேன். இந்த கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் வேணுமோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆம்லா நட் கூட ரொம்ப அழுத்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும்.
பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போது இந்த ஒயர் தனியாக இருக்குது, நம்மளுக்கு இந்த ஒயர் வேண்டாம். இதை இப்படி மடக்கி விட்டுட்டு இப்போது இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகுது, அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் இந்த இடம் கேப்பு விழும். இந்த இடம் நமக்கு இப்படி தான் வரும். நாம் இங்கே வந்து இப்போ இதை கட் பண்ணி விட்ட ஒயருக்கு பார்த்திங்களா, அதை நம்ம உள்பக்கமாக சொருகி விட்டுடணும். இதை நம்ம இன்னும் நல்லா நெருக்கி போட்டோன்னா கொஞ்சம் கேப் இதுவாகும். இந்த இடம் இப்படி தான் வரும் நமக்கு கேப்பாக. இதே மாதிரி எல்லா கார்னரையும் திருப்பிட்டு ஒரு 3 இல்லை 4 லைன் போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம்தான். நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் 5 லைன் போட்டுட்டேன். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே கலரை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணோன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஆனால் நான் வந்து இதை டபுள் கலராக போட போகிறேன். அதனால் இப்போ வந்து நான் ரன்னிங் ஒயர் மாற்ற போகிறேன். நான் இதுக்கு வந்து இந்த டார்க் ஆரஞ்சு பகவான் கலர் கொடுக்க போகிறேன். பாருங்கள், எப்போவும் நம்ம எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். கொஞ்சம் ஒயர் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம சென்டர்லேருந்து இதை பாருங்கள் இப்படி போதில்ல, இதுலேருந்து இந்த சைடு ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்து இப்போது அடுத்ததுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து இப்போ ஒரு ஆம்லா நாட் போட்டேன். இந்த மாதிரி டபுள் கலராக தான் வரும். இதே மாதிரி நாம் சுற்றி போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். பாருங்க, இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்து இது எத்தனை லைன் போட்டணும் அப்படின்றத நான் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் ஓரளவுக்கு போட்டுகிட்டே வந்துட்டேன். இந்த அளவுக்கு எழும்பியிருக்கு கூட. இன்னும் போடணும். இது நம்ம இப்படியே எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு இன்னொரு லைன் போட்டு காமிக்கிறேன். நம்ம எப்பவும் போல் ஆம்லா நாட் போட்டே வர வேண்டியது தாங்க. இதில் பாருங்கள், இதே மாதிரி நம்ம இதை போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். எப்போ ஸ்டாப் பண்ணணும், அப்புறம் எப்போ கலர் சேஞ்ச் பண்ணணுன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி தாங்க ஃபுல்லாக நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இங்கே பாருங்கள், நான் இந்த கூடையை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வச்சு நான் 12 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே போட்ட மாதிரி இந்த ஃப்ளூரசனில் 5 லைன் போட்டுட்டு ஒரு லைன் வந்து நார்மல் நாட் போட்டு நான் இதை சொருக்கிட்டேன். வாங்க எப்படி சொருகலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் ஒரு 3/4 அடி வரும்போது ஒயரை விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா நான் கூடையை மடித்து விட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நான் 22 லைன் நெல்லிக்காய் நாட் போட்டுட்டு கடைசி லைன் வந்து நார்மல் நாட் போட போகிறேன். இப்படி தான் ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்ட்டுவாக கிராஸ் ஆகி அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி எடுத்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். இப்படி நார்மல் நாட் போட்டுட்டோன்னா நமக்கு மடித்து விடும்போது ஒரு லைன் உள்ளே போகாது, இந்த லைன் மட்டும்தான் உள்ளே போகும். நீங்கள் நெல்லிக்காய் நாட்டில் போட்டிங்கன்னா இப்படி 2 லைன் மடிஞ்சு விழும். அப்போ வந்து கனமாக இருக்கும், அது அசிங்கமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சுற்றி போட்டுக்கணும். போட்டுட்டு இதை எப்படி உள்ளே சொருகி விடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி 2 ஒயர் இருக்கும். இதை நீங்கள் வந்து எப்படி இது பண்ணோன்னா
இப்போது இதுக்கு மேலே இருக்குது நார்மல் நாட்டு, இதுக்கு கீழே இருக்குது நெல்லிக்காய் நாட்டு. இப்போது இந்த நெல்லிக்காய் நாட்டில் இப்போது ரைட் சைடில் ஒரு ஒயரை நுழைச்சிடுங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி ரைட் சைடில் ஒரு நாட்டை நுழைச்சிடுங்க. நுழைச்சிட்டிங்கன்னா இப்போது இந்த லைனில் இது சொருகிக்கணும். இப்போது லெஃப்ட் சைடில் இங்கே கீழே இந்த சைடில் ஒரு நெல்லிக்காய் நாட்டு இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த பாருங்கள், இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற நாட்டில் நாம் இப்படி நுழைச்சிடணும். இப்படி நுழைச்சிட்டு இப்போ இதை நம்ம இந்த சைடில் இப்படியே இந்த லைனில் இப்படியே சொருகிட்டு போகணும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சொருகினீங்கன்னா கிராஸ் கட் போடும் போதும் உங்களுக்கு மடித்து விடுறது ஈஸியாக இருக்கும். இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம இப்படி இழுத்து இப்படி வச்சு சொருகிட்டே போகணும். இது கைப்பிடிக்கு உருட்டு கைப்பிடி போட்டிருக்காங்க. உள் ஒயர் 6 ஒயர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே நம்ம உருட்டு கைப்பிடி எப்படி போடுவோமோ அதே மாடல் தான் நான் போட்டிருக்கிறது. 7 அடி எடுத்து போட்டிருக்கேங்க. இந்த ஒயரு உள் ஒயர் ஜாஸ்தியாக கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல கனமாக இருக்கும். நான் ஒரே கலர்லேயே கொடுத்துருக்கேன். அதை ஃப்ளூரசன்ட் கலரே உள்ளே வச்சு கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.